இன்னைக்கு கூட லிஸ்ட் அண்ணன் தூத்துக்குடி சம்சின் அண்ணன் இந்த மாவட்டத்துடைய லிஸ்ட் எடுத்து கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு மயக்கம் வரும். அவ்வளோ பெரிய பக்கு ஸ்தாபனங்கள் பழைய ஊர்ல இருக்கும். அந்த ஊர்ல யாருமே முஸ்லியாவோ முஸ்லீமும் யாரும் இருக்க மாட்டாங்க. தயவு கூர்ந்து ஆளுமை மிக்க நபர்களை தொடர்பாளர் என்பவர் ஒருத்தர் இருப்பார் மாவட்டத்துக்கு. அவர் அணுகி எங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வக்கு சொத்து பட்டியல் கொடுப்பான்னு சொல்லி கேட்டு அதுல இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள், நடைபெற்ற பள்ளிவாசல்களை முதல்ல பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டும்தான் நீதிமன்றத்தில் பேசக்கூடிய ஒரு ஆவணமாக இருக்கும். மீது எந்த ஆவணத்தையும் இந்த சமுதாயம் கையில வச்சது கேட்டா முடிக்கணுங்கிற ஒரு முயற்சியில இருக்கிறோம். நினைவுகூறுவதற்கு முயற்சி செய்கின்றோம். அடுத்தபடியாக முஸ்லிம் விடுதலை கழகத்தினுடைய நிறுவன தலைவர் ஜனாப் திருப்பூர் மஜீத் அண்ணன் அவர்கள் நமக்கு மத்தியில் சிறப்புரையாற்றுவார்கள். நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இம்மாநாட்டில் மிகச் சிறப்பாக தங்களது அடுத்தபடியாக சிவகாசி மாநகர செயலாளர் CPI-MN ஏ இக்பால் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. இதெல்லாம் மிக ஆபத்தான போக்கு. இஸ்லாமிய எதிர் சிந்தனை கொண்டவர்கள் தொடர்ச்சியாக உயர் நீதிமன்றம் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த மசூதி அரசு புறம்போக்கு இடத்துல செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த மதரசா அரசு புறம்போக்கு இடத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது.